வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. செல்வராஜ். டேட் சொல்லுங்க சார். 30/6/2020. ஓகே சார். டைம் சொல்லுங்க. 9:29. 9:39ங்களா? 9:39 ஏஎம் பிஎம்? ஏஎம். ஓகே. என்ன ஊர் சார்? ஓகே ஓகே சார். யார் உங்க பையனுக்கு பார்க்குறீங்களா? ஓகே ஓகே சார். 5 வயசு 5 மாதம் 11 நாள் ஆகுது, 19 நாள் ஆகுது. செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறாரு. திதி தசமி திதி, வளர்ப்பிறை திதி. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம். ராசி துலாம் ராசி, லக்னம் சிம்ம லக்னம். ஓரை புதன் ஓரை. சுறுசுறுப்பாக இருப்பார், மைண்டு ஷார்ப்பாக வேலை செய்யும். இப்போ இவருக்கு போயிட்டு இருக்கிற திசை ராகு திசை போயிட்டு இருக்கு சார். 2017 4வது மாதம் ஸ்டார்ட் ஆகுனது. அதாவது 2035 4வது மாதம் முடியுது. ஸோ ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டமான அமைப்பில் இருக்கிறாரு. 7-10, அதாவது தொழில் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு போகும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். ஸோ ஃபாரின் சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறது ஏற்பாடு பண்ணுங்க. நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. நல்ல அமோகமான அமைப்பு. அதே மாதிரி புதன் புத்தி 1, 3, 5, 9, 11. ஸோ லாபகரமான அமைப்பு, லாபத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, நல்ல முயற்சி, நல்ல மாற்றம், ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு. ஸோ ஜாதகம் 99% நல்ல ஒரு சுபநிகழ்ச்சி நிறைந்த ஜாதகம். அதாவது இவர் பிறந்து நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கிறது இருக்கு, ஆதிக்கம் நல்லா இருக்கு. ஸோ அப்பா அம்மாவுக்குலாம் நல்ல பிரம்மாண்டமா பயங்கரமா இருக்கு. ஜாதகம் நல்ல ஒரு யோகமான ஜாதகம். அப்பாவுக்கு ஸோ நல்ல இன்கம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. அம்மாவுக்கும் நல்ல அமைப்பில் இருக்கு. சொந்த தொழில் செய்வார். படிப்பு நல்லா அமோகமாக இருக்கு. ஸோ புதன் அப்படிங்கிறது புறம் சார்ந்த விஷயத்துல, அகம் சார்ந்த விஷயத்துல நல்ல அமைப்பில் இருக்கு. 85% புதன் அப்படிங்கிறது நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. நல்ல படிப்பு இருக்கு சார். கல்வி அப்படிங்கிறது, கல்வி, மனமகிழ்ச்சி, ஆரோக்கியம், மனவாய்க்கு, பொதுஜன தொடர்பு, ரசனை, தர்ம சிந்தனை, சுப செலவு, இது எல்லாமே 73% நல்ல அமைப்பில் இருக்கு சார். உங்களுடைய கேள்வி அதான் காமனா பொதுவா ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல யோகமுள்ள ஜாதகம். ஸோ நல்ல அமைப்பில் இருக்கு. நல்லா படிக்க வைங்க. நல்ல பெரிய ஆளா வருவார். கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் வரும். திருமண